என்ன பேசுனீங்களோ இப்ப நான் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டேன். முன்னாடியே 1.5 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டேன். இன்னைக்கு விஜய் அதிமுக வாக்குகளை தான் பிரித்தார் அப்படின்னு சொல்றாங்களே, இல்லை, திமுக வாக்குகளை பிரித்திருக்கிறார். திமுக வாக்குகளை பிரித்திருக்கிறார். அதுதான் நிதர்சனமான உண்மை. இவங்க திமுக காரங்க அதிமுக வாக்கு தாங்க பிரிச்சாங்க. எங்க வாக்கெல்லாம் பிரிக்கவே முடியாது. ஏன் திமுக வீட்டுல விஜய் ரசிகர்களே இருக்க மாட்டாங்களா? அவங்க பொண்ணோ பையனோ விஜய் ரசிகரா இருக்க மாட்டாங்களா? அதிமுக வீட்டுல தான் விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க. அதனால அங்கதான் ஓட்டு பிரியும். அதிமுக வர வேண்டிய ஓட்டு தான் தாவேகாவுக்கு விழுகும். திமுக வர வேண்டிய ஓட்டு தாவேகாவுக்கு போவாது. இந்த அழுவுணி ஆட்டம் ஆடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இவங்க தான். இப்ப நான் ஓப்பனா சொல்றேங்க, பெரம்பூர்ல விஜய் 100 இழையில் ஜெயித்து விடலாம் அல்லது 100 இழையில் தோற்று விடலாம். விஜய்க்கு வெற்றியா அப்படின்னா அங்கதான் சிஸ்ட். இப்போ அவரு ஒரு 10 சீட்டு ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவரோட சேர்த்து 8ல இருந்து ஒரு 10 சீட்டு ஜெயிக்கிறாரு, இல்ல அதுக்கு மேல ஜெயிக்கிறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயிக்கணும்னு, அப்பதான் கேம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதான் நடக்கும்னு நினைக்கிறேன். இது திமுகவுக்கு எளிதான வெற்றியாக இருக்காதுங்க. இந்த தேர்தல் திமுகவுக்கு எளிமையான வெற்றியாக இருக்காது. டக் ஆஃப் வாரா இருக்கும். இது மாதிரி பத்திரிகையாளர்கள்லாம் பயங்கரமா திமுக வந்து வெற்றி பெற்றோம். நான் அப்பவே சொல்லியிருப்பேன், பத்திரிகையாளர்களுக்கு சவால்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். வேணா எடுத்து பாத்துக்கோங்க பத்திரிகையாளர்களே, எடுத்து பாத்துக்கோங்க. உங்களுக்கு கரியை அள்ளி வைத்துக் கொள்ளுங்கன்னு பேசியிருப்பேன். நல்ல கறி அள்ளி வச்சுக்கோங்க. திமுகவுக்கு சம்மட்டியான அடி காத்து கொண்டிருக்கிறது.